தேர்தலில் எந்த கட்சி எந்த தலைமையிலான கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெற வாய்ப்பு என்று பார்க்கிற போது திமுக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 49%, அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி 32%, பிற கட்சிகள் அமமுக, நாம் தமிழர், மக்கள் நீதி மையம் இது போன்ற பல கட்சிகளை பிற அது 19% இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக தற்போதுள்ள தமிழக அரசியல் சூழலில் ஆட்சி கலைந்து தமிழகத்தில் தேர்தல் நடந்தால் யார் முதலமைச்சராக வர வேண்டும்? 1 கமல் 7%, 2 ரஜினிகாந்த் 4%, அன்புமணி 2%, சீமான் 5%, திரு தினகரன் 20%, திரு மதிப்பிற்குரிய இபிஎஸ் ஓபிஎஸ் 22%, திரு ஸ்டாலின் அவர்கள் 33%, பிற 9. பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மற்றும் ஒரு முறை வாய்ப்பளிக்க தமிழக மக்கள் விருப்பப்படுகிறாரா என்று கேள்வி கேட்கிற போது வாய்ப்பு கொடுப்பதற்காக சொல்கிறவர்கள் 27%, மற்ற வாய்ப்பு இல்லைங்க அவருக்கு அடுத்த பிரதமருக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் சொல்லக்கூடியவங்க 55%, கருத்து சொல்ல விருப்பம் 3% பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக யாருக்கு வாக்கு தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் அப்படின்னு பார்க்கிற போது முதலிடத்தில் திமுக 24%, இரண்டாவது அதிமுக இபிஎஸ் 18.5, இரண்டாவது அமமுக டிடிவி 15%, காங்கிரஸ் 4.0, பாமக 2.7, பாஜக 1.37, தேமுதிக 2.20, நாம் தமிழர் 2.18, மார்க்சிஸ்ட் 1.22, மக்கள் நீதி மையம் 3.59, பிற 14.5, நோட்டா 4.0, இப்போது சொல்ல முடியாது 8.92. தமிழக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் கட்சி அப்படின்ற மக்களின் பார்வையில் பார்க்கின்ற போது திமுக 32.9, டிடிவி தினகரன் அமமுக 20.25, இபிஎஸ் ஓபிஎஸ் 26.21, மக்கள் நீதி மையம் 9%, பிறர் 11. தற்போதைய அதிமுக அரசு தாக்குப்பிடிக்க காரணம் என்று கேட்கிற போது பிஜேபியின் தலையீடு 59% மக்கள் சொல்றாங்க. முதல்வரின் ஆளுமை 38%, கருத்து சொல்ல விருப்பலை 3% மக்கள் சொல்றாங்க. இந்தியா தமிழக மக்கள் அடுத்த பிரதமர் யார் வரும் கேட்கிற போது மோடி அவர்கள் 27.9%, ராகுல் காந்தி அவர்கள் 35.75%, மன்மோகன் சிங் அவர்கள் 7.1%, பிரியங்கா காந்தி அவர்கள் 4.4%, மம்தா பானர்ஜி 4.22%, மாயாவதி 3.1%, அகிலேஷ் யாதவ் 4.0%, சரத்பவார் 0.8%, தேவகவுடா 3.0%, பிறர் 9.22. பாஜக அரசு வரும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைவதற்கான காரணங்கள் சொல்லியிருக்கோம். அது ஃபுல்லா நீங்க வெறுப்பு ஏற்பட்டிருக்குது. மத்திய மாநில அரசுடைய வெறுப்பு ஏற்படுறதுல வாக்கு மாறுது என்னங்க இல்ல ஆளுங்கட்சி மத்திய அரசுடைய தலையீடு இருப்பதனால் மக்கள் வெறுக்கிறாங்க சார். பொதுவா பாத்தீங்கன்னா அந்த 15 லட்சம் ரூபாய் சார் ஆதரவு சார் 2004. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா திமுகவுடைய அவங்களுடைய செயல்பட தோக்குறாங்களோ அதுக்கு நாப்புக்குள்ள மக்கள் மனதில் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. களத்தை பயன்படுத்தி அவங்க தவறும்போது நான் என்ன பண்ண முடியும்? இல்ல இல்ல இதுல எல்லா விளக்கும் சொல்லிருக்கோம் பாருங்க. அது சொல்லுப்பா. இல்ல இல்ல அது எல்லாமே சொல்லிருக்கோம். நடுநிலையான எல்லாமே இருக்கு சார். டீடைலா இருக்கு பாத்துக்கங்க. நீங்க யாராவது கேளுங்க. புள்ளியமா சொல்லியிருக்கோம். மார்ச் 15 இருந்து 16 நாள் 30 பேர் சார். இப்ப இல்ல இப்ப கூட்டணி அமைந்தால கூட்டணி மெகா கூட்டணி அமைந்தால ஒரு 32. ஆமா இல்ல இல்ல பிஜேபி அதிமுக இது கோயம்புத்தூர் சிபி ராதாகிருஷ்ணன் எல்லாம் ஓட்டு வாங்குறாரு. அதுக்கடுத்து ராமநாதபுரத்துல குறிப்பா குடிசைல மதகரம் கூட ஏற்படும். அங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே என்பதை விட இந்து முஸ்லீம் கன்வெர்ட்ல அங்க ராமேஸ்வரத்துல போயிட்டு இருக்கு. இப்போ அப்படி சொன்ன இந்த எலெக்ஷன் முடித்துக்குள்ளே மதகரம் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க இந்துசம் முஸ்லீம்ஸ் மாதிரி எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா 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 நிச்சயமா நிச்சயமா. ராகுல் காந்தி தமிழ்நாட்டை பொறுத்த ராகுல் காந்திங்க. ராமநாதபுரம் இழுபறிங்க எங்க பொறுத்து இப்ப குடிசையில கலவரம் கூட வாய்ப்பு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா இந்துவா முஸ்லீமான்ற மாதிரி தான் தேர்தல் போத ஒழிய ஒரு பார்ட்டி டிஎம்கே பார்ட்டி ஏடிஎம்கே பார்ட்டி கூட்டணி எலெக்ஷன் கண்டஸ்ட் மாதிரி எல்லாம் இல்ல. குடிசையில எலெக்ஷன்ல வார மக்கள் சொன்னதுங்க. அந்த அங்க இருக்குதுல அங்க இருக்கிற மக்கள் சொன்னது இந்து 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 பாஜக குடிசையில் வாய்ப்பு இருக்கு. நன்றி நன்றி.
லேபிள் லேபிள் கட் லேபிள்